தென்காசி தொகுதியில் பாஜகவினர் மட்டுமல்லாமல் அதிமுகவுடன் பொதுமக்களும் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். பாஜகவை பொறுத்தவரை ஆனந்தன் ஐயாச்சாமி தான் வேட்பாளராக வருவார் என்ற எண்ணம் கட்சியினர் மத்தியில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக கிருஷ்ணசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆனந்தன் ஐயாச்சாமிக்காக பிரச்சாரம் செய்வதற்காக மிகுந்த எதிர்பார்ப்போடு களத்தில் இருந்தனர். ஆனால் பாஜக சார்பாக ஜான் பாண்டியன் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வந்தவுடன் அவர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஏனென்றால் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியன் ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சி தலைவராக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் ஆனந்தன் ஐயாச்சாமி ஒரு குறிப்பிட்ட சாதி வட்டத்துக்குள் சிக்காமல் அனைத்து சமுதாய மக்களும் விரும்பப்பட்ட வேட்பாளராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை தவறவிட்டதன் மூலம் தென்காசி தொகுதியின் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டது பாஜக. இன்று காலை தென்காசி டீ கடையில் அதிமுக உறுப்பினர் ஒருவர் கிருஷ்ணசாமி வேட்பாளராக அறிவித்ததால் பிரச்சாரம் செய்ய ஆர்வமில்லை என்றும், பாஜக சார்பாக ஆனந்தன் ஐயாச்சாமி வேட்பாளராக வருவார், எங்கள் வீட்டில் 5 வாக்குகள் இருக்கிறது, அவருக்கு செலுத்தலாம், அவர் நல்ல பையன் என்று இருந்ததாகவும், ஆனால் பாஜக சார்பாக ஜான் பாண்டியனை வேட்பாளராக அறிவித்ததால் தென்காசி தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் சும்மா கொடுத்தது போல் ஆகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருந்தார். தென்காசி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டுமல்லாமல் பலதரப்பட்ட மக்களையும் ஏமாற்றியுள்ளது பாஜக.